ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தீத்து 3வது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். இந்த பகுதியிலே முதல் 11 வசனங்களில் நற்கிரியைகளை குறித்த போதனைகளை பவுலப்போஸ்தலன் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அல்லது நன்மைகளையே செய்தல் என்கிற காரியத்தை முதல் 11 வசனங்களிலும் முடிவான குறிப்பாக 12வது வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் எழுதி இந்த தீத்து நிருபத்தை பவுலப்போஸ்தலன் முடிக்கிறார். நற்கிரியைகளை குறித்த அந்த போதனைகளிலே மற்றவர்களோடு, அதாவது நம்மை ஆளுகிறவர்களோடு, சமுதாயத்தோடு கூட நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று முதல் 2 வசனங்களிலும் 3வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரையிலும் நம் மீது தேவனுடைய இரக்கம் எப்படி வெளிப்பட்டது, அவருடைய இரக்கம் நம்ம மேலே பிரசன்னமான போது அது என்ன காரியங்களை செய்தது என்கிறதை முதல் அந்த 3வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரையிலும் பயனுள்ளவை எவை, பயனற்றவை எவை என்று நாம் பிரித்தறியக்கூடிய காரியங்களை 8ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் இங்கே பவுலப்போஸ்தலன் போதிக்கிறார். அதாவது விசுவாச பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையின்படி இந்த உலகத்துக்கு உப்பாக அவர்கள் வெளிச்சமாக இருக்கிறார்கள். மற்றவர்களுடைய வாழ்க்கையை சுவையேற்றக்கூடியவர்களாக இருள் நிறைந்த சூழ்நிலையில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு வெளிச்சமாக கிறிஸ்தவ பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்கிற காரியத்தை தான் இங்கே சகலவித நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாக இருக்கவும் என்று சொல்லுகிறார். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும், அதாவது முதல் 2 வசனங்களில் நன்மையானவைகளை செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து பேசுகிறார். விசுவாசிகள் அரசாங்க சமுதாய சட்டங்களுக்கும் விதிமுறைகளுக்கும் கீழ்ப்படிந்து அவர்கள் நடக்க வேண்டும். தேசத்தில் ஒரு நல்ல குடிமக்களாக, பிரஜைகளாக அவர்கள் வாழ வேண்டும். அரசு அதிகாரிகளை மதித்து அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அயலகத்தாரோடு அன்புடன் பழகி நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும். இவை அனைத்தும் நல்ல சாட்சியாகவும் நற்கிரியைகளை பரவ செய்ய நல்ல சூழ்நிலையை உருவாக்கக்கூடியதாகவும் இருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தபொழுது வரி வசூலிக்கக்கூடியவர்கள் பேதுருவை பார்த்து கேட்ட கேள்வியை மத்தேயு 17வது அதிகாரம் 24 27 வரையிலும் பார்க்க முடியும். அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். ஊழியம் செய்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக ஆஸ்திகளினால் ஊழியம் செய்கிற பெண்கள் இருந்தார்கள். அவருக்கு ஒரு இன்கம் வருகிறது. அந்த இன்கம் டேக்ஸை உங்களுடைய போதகர் செலுத்துகிறாரா என்கிற கேள்விக்கு ஆண்டவர் இங்கே அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்து, இந்த பூமியில் இடரலற்றவர்களாக வாழ வேண்டும், அரசாங்க சமுதாய சட்டங்களுக்கும் விதிமுறைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்து தேசத்தில் ஒரு நல்ல குடிமக்களாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்திலே அவர் முரண்பட்டு பேசாதபடி அங்கே பேதுருவினிடத்தில் மீனை பிடித்து வரி செலுத்தும்படியாக குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 22வது அதிகாரம் 15 22 வரையிலும் பார்க்கும்பொழுது, அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகத்தாட்சியம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். ராயர்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே ரோமர்கள் தான் இஸ்ரவேலரை இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எப்படியாவது
இவரை அந்த சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியாதவர் என்று காட்டிவிட வேண்டும் என்று சொல்லி அகப்படுத்தும்படியாக ஒரு சதிவேலை செய்து இப்படிப்பட்ட காரியத்தை தங்களுடைய சீஷர்களையும் ஏரோதியர்களையும் அனுப்புகிறார்கள். இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? வரிக்காசை எனக்கு காண்பியுங்கள் என்றார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும், இந்த பூமியில் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் இந்த பூமியில் அரசாங்கம் போடுகிற சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து இந்த பூமியில் செலுத்த வேண்டிய வரியை இந்த பூமிக்குரிய காரியங்களுக்கும் தேவனுடையதை தேவனுக்கென்று நாம் கொடுக்க வேண்டிய அந்த காணிக்கைகளை தேவனுக்கும் நாம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே இயேசு போதிக்கிறார். அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதனை பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதின நிருபத்திலும் 13வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரையிலும், அதாவது விசுவாசிகள் என்று பெயரெடுத்து விட்டால் இந்த பூமியில் நம்ம விட்டு பிரிந்து பரலோக வாழ்க்கை வாழ்கிறது போல நினைத்து இங்கே உள்ள சட்ட திட்டங்களை எதிர்க்கவோ அல்லது ஒரு நற்சாட்சி இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழவோ நாம் செய்துவிடக்கூடாது. ரோமர் 13வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரையிலும் பவுல் சொல்லும்பொழுது, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்து கொள்ளுகிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல, துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான். அதிகாரம் பெற்றவர்கள் எல்லாருமே அதிகாரத்தை உண்டாக்கினவர் தேவன் அல்லவா? ஆகவே அவன் விசுவாசியாக இருந்தாலும் சரி அவிசுவாசியாக இருந்தாலும் சரி அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாக இருக்கிறானே. அதாவது இந்த பூமியில் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆளுகிறவர்கள் அநேக சட்ட திட்டங்களை, அதாவது ஒரு டிராஃபிக்கில் போகணுன்னா எப்படி போகணும், ஒரு வரி செலுத்தணுன்னா எப்படி செலுத்தணும், ஒரு தீர்வையை செலுத்தணுன்னா எப்படி செலுத்தணும், இந்த நிலத்தை அபகரித்து வச்சுக்கிட்டு ரோடை ஆக்கிரமித்து வைக்கிற காரியங்கள், இப்படி நீ நிறைய காரியங்களை, அதாவது விதி மீறல்களை செய்கிறவர்களாக ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆகவே அந்த விதி மீறல்களை அவர்கள் செய்யாதிருக்க அநேக ஒரு தண்டனைகளை அரசாங்கம் நியமித்திருக்கிறது. ஆகவே நம்ம நன்மை செய்யாமல் தீமை செய்தோம்னு சொன்னால் பயந்திருக்கணும். பட்டயத்தை அவன் விருதாவாக பிடித்திருக்கவில்லை. நிச்சயமாக நம்மை கண்ட்ரோல் பண்ணுகிறதற்கு கொடுக்கப்பட்ட காவலர்கள் நம்மை தண்டிக்கக்கூடும், சட்டங்கள் நம்மை தண்டிக்கக்கூடும். ஆகவே நம் சமுதாயத்தில் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரர்களாக இருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமையை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் ரோமர்களுக்கும் இந்த காரியத்தை எழுதுகிறார். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் நாம் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த முதல் அப்போஸ்தலனாகிய பேதுருவும் 1 பேதுரு 2வது அதிகாரம் 13-17 வரையிலும் சொல்லுகிறார், நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரமுள்ள ராஜாக்களுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கும் ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. சுயாதீனம் உள்ளவனாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். தேவனுக்கு பயந்திருங்கள். ராஜாக்களை கனம் பண்ணுங்கள். ராஜாவை கனம் பண்ணு. நீ வாழ்கிற சமுதாயத்தில் அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் நீ ஒரு நற்சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கையை
வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவருடைய அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்துவும் அத்தனையாக ஒரு இடரலற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததை பார்க்கிறோம். எதில் விதிவிலக்கு இருக்குதுன்னு சொன்னால் அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பேதுருவை சொல்லுகிறார். அதற்கு பேதுரு மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற காரியங்கள், அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற காரியங்களுக்கு எதிராக சட்டத்திட்டங்கள் ஏற்றப்படும் என்று சொன்னால் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது. ஆகவே நம்மை ஆளுகிற நம் ஆளுகைகளுக்கு அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்து நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாக இருக்கணும். ஒருவனை தூசியாமல் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாக எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தாரோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழச் சொல்லுகிறார். ஏனெனில் முற்காலத்திலே, அதாவது ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்பே நாம் புத்தியினரும், அதாவது முட்டாளை போல இருந்தோம், கீழ்ப்படியாதவங்களாக இருந்தோம். யாருக்குமே கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை, வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும், அதாவது உலகத்தில் உள்ள எல்லா பாவத்துக்கும் அடிமையாக இருந்தோம். பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாக இருந்தோம் என்று சொல்லி இங்கே சமுதாயத்தில் நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுது ஆண்டவருடைய அந்த தயவு பிரசன்னமான போது, அவருடைய அன்பு பிரசன்னமான போது, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், நம்ம இடத்துல ஒரு நன்மை இல்லை. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை நமக்காக கல்வாரி சிலுவையில் மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்த பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அது நிமித்தமாக நம்முடைய செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே, அவருடைய அந்த அன்பும் தயவும் பிரசன்னமான போது அந்த இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும், அதாவது இந்த உலகத்தின் பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறேன் என்கிற அந்த சடங்காச்சாரத்தை செய்ய சொல்லியிருக்கிற அந்த ஞான ஸ்நானத்தினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே மாம்ச சுபாவங்களை சுட்டெரித்து நம்முடைய வாழ்க்கையை புதிதாக்குகிறாரே. பழைய மனுஷன் ஒழிந்து போகிறானே, புதிய சிருஷ்டியாய் பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்படுகிறோமே, அதை குறித்து பேசுகிறார். நம்மை ரட்சித்தார், தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல சம்பூரணமாய் பொழிந்தருளினார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய தயை, தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட பொழுது, அது பிரசன்னமான பொழுது, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்த நம்மை உயிர்ப்பித்து நம்மை புது சிருஷ்டியாக மாற்றி பழைய வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லா பாவங்களையும் நம்மை விட்டு அகற்றி இந்த உலகத்தில் ஒரு புது மனிதர்களாக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சாயலை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை உள்ளவர்களாக, அதாவது உப்பாக வெளிச்சமாக மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழும்படியான வாழ்க்கையை வாழும்படியாய் பரிசுத்த ஆவியானவரை சம்பூரணமாய் பொழிந்தருளினார். பரிசுத்த ஆவியானவர்களின் கிரியை பற்றி பவுல் குறிப்பிடுவது பெந்தேகோஸ்தே நாளிலும் அதற்கு பின்பும் பரிசுத்த ஆவி பொழியப்பட்டதை இங்கே நினைப்பூட்டி எழுதுகிறார். அப்போஸ்தலர் 2:33 பார்க்கிறோம். 11வது அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நாம் மறுவிருப்பு அடைந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் கிரியை செய்கிறபடியாலும் தேவன் நம்மீது ஏராளமாகவும் போதுமானதாகவும் தமது கிருபையையும் தமது வல்லமையையும் பொழிந்தருளியிருக்கிறார் என்று பேசுகிறார். இந்த உலகத்தில் நாம் நல்ல வாழ்க்கை வாழ்கிறதற்கு, புது சிருஷ்டியாக வாழ்கிறதற்கு நமக்கு தேவனுடைய தயை வேணும், தேவனுடைய அன்பு வேணும், தேவனுடைய இரக்க வேணும். அதனைத் தொடர்ந்து ஆண்டவருடைய வல்லமையும் வேணும். அந்த வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்ம மேலே சம்பூரணமாய் பொழிந்து இந்த உலகத்தில் நற்கிரியைகள் செய்கிறதற்கு, நன்மைகளையே செய்கிறதற்கு நம்மை ஆண்டவர் இங்கே உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லி இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளையே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவை என்று சொல்லி இங்கே பவுலப்போஸ்தலன் இவைகளை நீ போதிக்கணும், இவைகளை நீ வருகிற அந்த கிரேத்தா தீவில் உள்ள விசுவாசிகளுக்கு நீ சொல்லி கொடுக்கணும். இதுதான் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீ இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த
சமுதாயத்தில் உனக்கு மேலே இருக்க அதிகாரங்களுக்கு, சட்டத்திட்டங்களுக்கு, சமுதாயத்தின் காரியங்களுக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். தேவனுக்கு விரோதமான சட்டங்கள் ஏற்றப்படும் என்று சொன்னால் அதற்கு நீ கீழ்ப்படிய வேண்டியதில்லை என்று சொல்லுகிறார். புத்தியீனமான தர்க்கங்களும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகுகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமானவைகள். அதாவது எது நல்லது எது என்பது கெட்டது என்பதை நீ புரிந்து கொள்ளணும்ப்பா. எப்போ பார்த்தாலும் தர்க்கம் பண்ணுகிற முட்டாளை போல் தர்க்கம் பண்ணக்கூடாது. வம்ச வரலாறுகளை கூறிக்கொண்டு சண்டை பண்ணுவாங்க, நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசுவாங்க. பவுலுடைய நாட்களில் விருத்த சேதனம் பண்ணணும், சடங்காச்சாரங்களை கடைபிடிக்கணும், இப்படிலாம் காரியங்கள் இருந்தது. கிறிஸ்துவில் அந்த நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறிவிட்டபடினாலே, கிருபையினாலே, விசுவாசத்தை கொண்டு தான் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். ஆகவே அப்பிரயோஜனமான காரியங்களுக்கு நீ விலகி எது நன்மை எது தீமை என்பதை அறிந்து கொள்ளு. வேத புரட்டனாக இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. முதல்ல கொஞ்சம் பொறுமையாக இப்படிப்பட்ட தவறான போதனைகளை பேசுகிறவர்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லிப்பார். அவங்க கேட்கலன்னா அவங்கள விட்டு விலகிரு. அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னிலே தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறான் என்று அறிந்திருக்கிறாயே. திரும்ப திரும்ப அவன்கிட்ட போய் பேசி அவன்கிட்ட வாக்குவாதம் பண்ணி உன்னுடைய பலனெல்லாம் வேஸ்ட் பண்ணாதவ. 2 தரம் புத்தி சொல்லிவிட்டு நீ விலகிறன்னு சொல்லிட்டு முடிவான கிரியைகளை குறித்து பேசுகிறார். அதில் 14வது வசனத்தில் நம்முடையவர்களும் கனியற்றவர்களாக இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவான நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். அதாவது விசுவாசிகள் மனம் திரும்பி பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தப்பட்டு வாழ்வதின் பலனே அவர்கள் நற்கிரியைகளை செய்ய காரணம் என்று பவுல் வலியுறுத்துகிறதை காண்கிறோம். அதைத்தான் 4ஆம் வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையிலும் பார்க்கிறோம். விசுவாசிகள் மனம் திரும்பிட்டாங்கன்னா அவர்கள் நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்படணும். அவர்கள் வாழ்கிறதற்கான பலனே, அதாவது உலகத்தில் வாழ்கிறதே நற்கிரியைகளை செய்கிறதற்கு ஒரு விளக்கா, ஒரு உப்பா, ஒரு வெளிச்சமாகத்தான் அவர்கள் வாழணும் என்று சொல்லி இங்கே பவுல் போதிக்கிறதை பார்க்கிறோம். விசுவாசிகள் நற்கிரியைகளை செய்து அதன் மூலமாக ஒரு முன்மாதிரியை அவர்கள் காட்ட வேண்டும். அவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஆவல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நல்லவைகள் எவைகளோ அவைகளை செய்ய ஆயத்தமாக இருக்கணும். நற்கிரியைகளை செய்ய தங்களை அர்ப்பணிக்க கவனமாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பேசிவிட்டு என்னோடு இருக்கிற யாவரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். விசுவாசத்திலே நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லு. கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் தீத்துவினுடைய கடிதத்தை முடிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த பூமியில் நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து நாம் வைக்கப்பட்ட சமுதாயத்தில் சாட்சி உள்ளவர்களாக இருந்து அரசாங்க சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக, அதற்கென்று தான் ஆண்டவர் எங்களை சிருஷ்டித்திருக்கிறார், புது சிருஷ்டியாக மாற்றிருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு கூட மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.